டீ எஸ்டேட். ஆறு உள்ள கிடக்குது. எங்க இந்த பக்கம் யார் பார்க்கலையோ என்னன்னு தெரியல. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு கார். ஆளுங்க யாரும் இந்த மாதிரி தெரியல. யாராவது வந்தாங்கன்னா அப்பளம் மட்டும் நொறுங்கிருச்சு கார் உள்ள ஆக்சிடென்ட்ல. நைட்ல ஆவறதா இதெல்லாம். அது பார்க்கலாம். அங்க தெரியுதுங்களா? அடிப்பட்ட ஒரு கார் பாருங்க அவ்வளோ இருக்கு பாருங்க. அது வந்து அகலமா இருக்கு அந்த இலை. அது வந்து சிக்மங்களூர் அந்த சைட்லலாம் அதானே இருக்கு ஜாஸ்தி. காப்பி ஒரு கொட்டை மாதிரி வருது. இது இலையில எடுக்கிறாங்களா இல்லை கொட்டையிலங்களா? கொட்டையில் இலையாட்டுக்குது. இது வந்து இலை. இதெல்லாம் டீ எஸ்டேட் அப்படின்னா டீ தான் இங்கே. இதுவும் டிஃப்ரெண்டாக தெரியுதுன்னு பார்த்தேன். டீ ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தீங்கன்னா டீ எப்படி தயாரிக்கிறாங்க? ஊட்டியில் பார்த்தோம். ஊட்டி போனாங்கண்ணா. ஊட்டியில் போய் எல்லாம் மே மாதம் போயிருந்தோம். டீ ஃபேக்ட்ரிக்குள்ளேயே போய் எல்லாம் பார்த்தோம். அவங்களே டீயும் ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. ஃபால்ஸில் தண்ணி இங்கே இருக்குங்களா? ஃபால்ஸு தண்ணி அப்படிங்களா? தண்ணி இல்லை. ஆனால் எந்த இடத்துல? இங்கேங்களா? தெரிஞ்சுங்களா? ஓ, சின்னதாக தண்ணி வருது. அது தண்ணி அதுதான் ரெக்கார்டு பண்ண அந்த பக்கம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நிறுத்துங்க. இப்போ தெரியுது பாருங்க. இந்த தண்ணி பாருங்களா? ரொம்ப சன்னமாக வந்துட்டு இருக்கு. அந்த வழி போனால் ரோடு போகணும். சின்ன வண்டினால அடி தட்டும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அதான் நல்ல கெப்பாசிட்டி வண்டி பெருசாக இருக்கும். ரோடு நல்லா இருக்கும்ண்ணா. ரோடுனா ரிஸ்க். போகிற வழி ரோடு ரொம்ப போகும். மண் ரோடு இது மாதிரி கொஞ்சம் கிரவுண்டு சரி இருக்காது. நல்லா பால் சூப்பராக இருக்குது. தண்ணி வருது. கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா நிறைய தண்ணி இருக்கும். நல்லாயிருக்கும். நெட்டில் அடித்து பார்த்தாலே உங்களுக்கு வரும். ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ் அடிங்க எப்படி வரும்னு பாருங்க. ஓகே ஓகே. ஆட்டுக்காடுங்களா? ஆத்துக்காடு வாட்டர் ஃபால்ஸ் அடிங்க. இது காட்டும். நல்ல வியூவோட எவ்வளோ தண்ணி வரும் பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மி. அதான் அங்கே காப்பி. இது என்ன கோயிலுங்கண்ணா? காளியம்மன் கோயில். அங்கே உடுமலைப்பேட்டை வரும்போது பயங்கர ஃபால்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். சூப்பர் ஃபால்ஸு. நான் வரும்போது நின்று பார்த்துட்டு தான் வந்தோம். நிறைய இருக்குது அதில். டாடா டீ ஃபேக்ட்ரி. ஓ, இதுங்களா? ஓகே. டாட்டா கண்ணன் தேவன் ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். டாட்டா வந்து குறவைங்க 2-3 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது டாட்டாவுக்கு. இது எல்லாமே கண்ணன் தேவன் தான். அது இங்கே இருக்கலாம், வேறு பக்கமா? இந்த சைடு மட்டும்தான். அதாவது மூணாருக்கு இந்த சைடு இறங்கினா மட்டும்தான் டாட்டா குழுது. மூணாருக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே கண்ணன் தேவன் குழுவாங்க. கண்ணன் தேவன் டீங்களா? இது ஒரு மாதிரி ஊட்டி ஃபீலிங் தானே வருது. சேமா மூணாறு. அது இன்னும் பெரிய ஹைட்டுங்கண்ணா. அது இதை விட ஒரு 2 மடங்கு இருக்கு ஜாஸ்தி. மேட்டுப்பாளையம் ஊட்டினாவே அது சரியாக இருக்கு. ஆமாம், கூடுதலுங்க சார். அதை விட இதுக்கு பரவாயில்ல. இது நல்லா இருக்கு. கம்பேர்
நைட்லலாம் பார்த்தீங்கன்னா யானைலாம் நான் ரோட்டில் அப்படிங்களா? அங்கேயா? சேஃப்டியாக இருக்குங்களா யானைலாம் வந்து? சேஃப்டி தான் ஒன்றும் பண்ணாது. அது ஒதுங்கி போகும்போது நம்ம ஒதுங்கி போயிடணும். மாறிடும். பக்கத்தில் போகக்கூடாது. ஃபாரஸ்ட் எப்பவுமே இருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு சொல்லிட்டோம்னா அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்பர் ஏதாவது கொடுத்துக்கிறாங்களா? ஆமாம், கூப்பிட்றதுக்கு கூப்பிட்றேன். அவங்களுக்கு நான் நம்பர் கொடுத்துருவேன். டக்குன்னு ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. இல்லை இவ்வளோ ஹைட் இருக்குது, எப்படி யானையால ஏற முடியுது? ஏறிடும் யானை. ஆமாம் பார்த்தோம். எல்லாம் குரங்கு நிறையா இருந்தது. அப்புறம் யானைலாம் பெருசாக பார்த்தோம்னா தெரியல. வந்துமே இருக்காங்க. சின்னாறு பக்கம் நிறையா இருக்காங்க. அதெல்லாம் வண்டி ஓட்டுறது ஸ்மூத்தாக இருக்கானா எப்படி ரப்பாக இருக்கா? கொஞ்சம் ஓகே. ரோடு சரியில்லைன்னா கொஞ்சம் டபுள் ஆகுது. ஸ்டீரிங் தான் கொஞ்சம் அலைன்மெண்ட் இது இருக்குங்களா? சூப்பராக. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓ பரவாயில்ல. ஓ சரி, ஊட்டியில் பண்ணாங்க. இது முக்கியமான பிளேஸ் இது. ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு சூப்பராக இருக்குல்ல? ஃபோட்டோ எடுத்துக்கோ. போ இங்கே மேலே பாருங்க. வெளியில கிடக்குது எது? அது. கீழே போய் தனியாக வர மாதிரி நினச்சிக்கிட்டேன். நீ நான் இந்த மாதிரி ஆர்ட் வச்ச மாதிரி